இன்னைக்கு காலையில வந்துட்டு சிஎம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 இளைஞர்கள் வந்து தவைக்க தலைவர் விஜய் அவர்களோட போட்டோவையும் கொடியையும் காட்டியிருக்காங்க. அந்த 2 இளைஞர்களை பிடிச்சி ரொம்ப சீரியஸா விசாரிச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லப்பா. பாட்டியை பிடிக்கவே தனிப்பட அமைச்ச குரூப் இது. இதை அடிச்சு அந்த பசங்களை கூப்பிட்டு கடுமையா விசாரணை பண்ணியிருக்காங்க. தாவேக்கா கொடியை தூக்கி காட்டாத ஒரு கல்லூரி விழாவையாவது நீங்க காட்ட முடியுமா? தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களினுடைய படத்தை வாஞ்சையோடு காட்டாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நீங்க பார்க்க முடியுமா? அதை அவங்க அன்புல பண்றது. சிஎம் புரோட்டோகால் ஃபங்க்ஷன்னா நீ கரெக்டா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி என்னென்ன கொண்டு வராங்க அதெல்லாம் செக் பண்ணி உள்ள அனுப்பியிருக்க வேண்டியது அதிகாரிகள் வேலை. நீங்க அதை விட்டீங்க. அதை விட்டு அந்த பையன் ஆசையில ஏதோ எடுத்து காமிச்சிருக்கான். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா கல்ச்சுரல்ஸுமே நீங்க அந்த சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் தான் வரும். அந்த இப்பெல்லாம் கல்ச்சுரல்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரமாண்டமா பண்றாங்க, டிஜே வச்சு பண்றாங்க. அந்த டிஜே பாட்டுக்கு நடுவில் திடீர்னு நம்மளுடைய குடிப்பாடல் வந்துருது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால இவங்க இந்த பாட்டியை பிடிக்க தனிப்படை, கொடிகாட்டிய பையனை கூப்பிட்டு விசாரணை, இதெல்லாம் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்குது. அந்த ரவுடிகளை பிடிச்சு விசாரணை பண்ணலாம்.